சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? காயம் கட்டுவார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல என்ன பண்ணுவாராம்? கட்டவிழ்ப்பாரா, கட்டவிழ்த்தல கூறுவாராம். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. உங்க வாழ்க்கையில வந்து கர்த்தர் உங்களை சுகமாக வேண்டியதில்லை, சுகமாகுன்னு சொன்னாலே நீங்க சுகமாவீங்க. தன்னுடைய வார்த்தை தேவன் அனுப்புகிறார். அதனாலதான் இப்படி வார்த்தை கேட்கிற நேரம் ரொம்ப முக்கியம். நீங்க உட்கார்ந்து வார்த்தை கேட்கும் போது நீங்க கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் நிஜமாகும். காரணம், வார்த்தைக்கு மாம்சமாகிற வல்லமை இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. ஏசாயா 61 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த 61 அதிகாரம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனம். இட் இஸ் தி prophecy about Jesus. இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் என்பதை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. வாசிங்க 1ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு என்னத்தை அறிவிக்க. அப்ப சிறுமைப்பட்டவனுக்கு இன்னைக்கு என்ன தேவை? உங்க வாழ்க்கையில் நீங்க சிறுமைப்பட்டிருந்தீங்கன்னா சுவிசேஷம் உங்களை தூக்கி விட்டுரும். சுவிசேஷத்தை டு proclaim the gospel. சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? I am anointed to preach the gospel to the poor. சிறுமைப்பட்டவன் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல புவர் அப்படின்னு போட்டிருக்கு. புவர்னா தரித்திரத்தில் இருக்கிறவர்கள், பற்றாக்குறையில் இருக்கிறவர்கள். தரித்திரத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்துவதற்கு எதை பயன்படுத்துகிறார் என்றால் சுவிசேஷத்தை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். Gospel can make you rich. தரித்திரத்தில் இருக்கிறவனை ஐஸ்வர்யவான் ஆக்குகிற வல்லமை கர்த்தருடைய சுவிசேஷத்தில் இருக்கிறது. நீங்க சுவிசேஷத்தை கேட்கிற மாதிரி கேட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சு விசுவாசிச்சீங்கன்னா அந்த சுவிசேஷம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் மணி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் இருந்தா பழச்சிடலாம். இல்ல, பணம் கிடையாது. சுவிசேஷம் உங்க மனசுல வேலை செய்யும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். Gospel works in your mind. சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? காயம் கட்டுவார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல என்ன பண்ணுவாராம்? கூறவும். கட்டவிழ்ப்பாரா, கட்டவிழ்த்தல கூறுவாராம். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. உங்க வாழ்க்கையில வந்து கர்த்தர் உங்களை சுகமாக வேண்டியதில்லை, சுகமாகுன்னு சொன்னாலே நீங்க சுகமாவீங்க. He speaks. He sends his word. தன்னுடைய வார்த்தை தேவன் அனுப்புகிறார். அதனாலதான் இப்படி வார்த்தை கேட்கிற நேரம் ரொம்ப முக்கியம். நீங்க உட்கார்ந்து வார்த்தை கேட்கும் போது நீங்க கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் நிஜமாகும். காரணம், வார்த்தைக்கு மாம்சமாகிற வல்லமை இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. The word became flesh. நீங்க கேட்கிற, யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நீங்க கேட்கிற சத்தியம்னா நாளைக்கு உங்க வாழ்க்கையில் நிஜமா நடந்தா எப்படி இருக்கும்? லவ் ஆஃப் காட்ல அப்படிதான் பார்க்கிறோம். 13 வருஷமா பேசினதை தான் இன்னைக்கு கண்ணாரா பார்த்துட்டு இருக்கிறோம். What we hear, that becomes reality. நீங்கள் கேட்பது நிஜமாகிறது. நீங்கள் காதால கேட்டதை கண்ணார காணும்படி கர்த்தர் செய்வார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். அடுத்த வருஷம் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும். கர்த்தருடைய என்ன வருஷமா? அனுக்கிரக வருஷம்னா யூபிலி ஆண்டுன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும். யூபிலி, கர்த்தர் யூபிலின்னு ஒரு வருஷத்தை வச்சிருந்தார். யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டு எப்போ வரும்னா 15 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இதுல எல்லாத்துலயும் காட்ஸ் சிஸ்டம்ல நீங்க காட்ஸ் ஹார்ட்டை புரிஞ்சுக்கலாம். ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் போது அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கலாம், அவர் எப்படிப்பட்டவர்னு. பழைய ஏற்பாட்டில் ஒரு நியமத்தை வச்சிருக்கிறாரு. 15 வருஷத்துக்கு ஒரு தடவை யூபிலி ஆண்டுன்னு வரணும். இந்த 15 வருஷத்துக்கு ஒரு தடவை யூபிலி ஆண்டுன்னு வரும்போது டோட்டல் ரெஸ்டோரேஷன். கடன் கொடுத்தவன்லாம் நீ மன்னிச்சு உற்றுணும், அடிமையெல்லாம் நீ என்ன பண்ணிடணும்? ரிலீஸ் பண்ணிடணும். இதுதான் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம்னா இட் இஸ் இயர் ஆஃப் ஜூபிலி. அது யூபிலி ஆண்டு. அந்த யூபிலி ஆண்டுல நீ எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் பட்டிருந்தாலும் அவன் உன்னை என்ன பண்ணிடுவான்? ரிலீஸ் பண்ணிடுவான். நீ ஒருத்தனை அடிமையா வாங்கி உன்னை ஒருத்தன் வச்சு வேலை வாங்கிட்டு தான் அந்த யூபிலி ஆண்டில் அவன் உன்னை என்ன பண்ணணும்? ரிலீஸ் பண்ணணும். காட்ஸ் ஹார்ட் என்னன்னா, நீ ஒரே நிலையிலே கஷ்டப்படுறத கர்த்தர் விரும்புறதில்ல. உன் கஷ்டத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இங்க சொல்லப்பட்டிருக்குது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும்
நம்முடைய தேவன் எதை சரிக்கட்டும் நாளையும் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் என்னவா ஆறுதல் சி அனுக்கிரக வருஷம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு நீதியை சரிக்கட்டும் நாள். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் டே ஆஃப் ஜஸ்டிஸ். நீதியை சரிக்கட்டும் நாள் நாம தப்பா நினைச்சுக்கிட்டோம். கர்த்தர் நீதி செஞ்சார்னா பிரதர் ஒருத்தரும் நிக்க முடியாது, வச்சு ஆண்டவர் பழி வாங்குவாரு, தண்டிப்பாரு, நீதி செய்வார், அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் என்னோட வருகிறதுன்னு சொல்லிட்டு நீதியை சரிக்கட்டும் நாளை நீங்க எதிர்காலத்தில் பாக்குறீங்க. ஆக்சுவலா நீதியை சரிக்கட்டும் நாள் ஒவ்வொரு நாளும் இயேசு நீதியை சரி கட்டிக்கிட்டே இருந்தார். நீதி செய்கிறவர், காட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஆமென்.